दिए गए विषय पर 60 to 80 शब्दों के अनुच्छेद लिखिए. நம்ம வந்து அனுச்சேத் பார்க்க போகிறோம். வந்து ஸ்வஸ்தஹி ஜீவன் ஹை, ஸ்வஸ்தஹி ஜீவன் ஹை, ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கூட இருக்கிறது. வந்து एक स्वस्थ शरीर में ही स्वस्थ मस्तिष्क का निवास होता है. ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்புக்குள்ளார நம்ம நல்ல மனசுன்றது வந்து இருக்கும். வந்து ஜப் ஹம் शारीरिक और मानसिक रूप से ठीक होते हैं, நம்மளோட உடம்பால் நம்ம உடம்பையும் அதுக்கப்புறமா வந்து மனசாலையும் வந்து ரொம்ப நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். தபி ஜீவன் கே சபி சுகோங்கா ஆனந்த் லே சக்தே ஹை, நம்ம எல்லா சந்தோஷங்களையும் அடைய முடியும். வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனந்தத்தை அடைய முடியும். பீமாரி இன்சான் கோ கம்ஜோர் அவர் நிராஷா ஹை, உடம்பு அனாரோக்கியமாக இருக்குது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது வந்து உடம்பு எப்பயுமே படுத்திகிட்டே இருக்குது. வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அப்போ வந்து நம்ம பலகீனமாகவும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நொந்து போயும் இருப்போம். வந்து ஒரு மாதிரி எரிச்சலோடு இருப்போம். வந்து இஸ்லியே ஹமே ரோஜ் சுபா வியாயாம் கண்ணா சாஹியே, அதனால தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து சந்தோஷமாக வியாயாமம்னா உடம்பை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். எக்ஸசைஸ்ன்றது வந்து நம்ம செய்யணும். வந்து பௌஷ்டிக போஜன் கானா சாஹியே, நல்ல ஒரு சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். அவர் பர்யாப்த நீந்து லேனி சாஹியே, நம்ம வந்து கரெக்டான தூக்கத்தை வந்து நம்ம தூங்க வேண்டியது இருக்குது. ஸ்வஸ்தஹி ஹமாரே அசலி சம்பத்தி ஹை, எப்பயுமே வந்து ஆரோக்கியன்றது வந்து நம்மளுடைய முதல் நம்ம சொத்துன்னு சொல்லலாம். வந்து ஜிஸ்கே பினா குஷ்ஹால் ஜீவன் கி கல்பனா அசம்பவ் ஹை, நம்மளுடைய ஆரோக்கியமே இல்லாத ஒரு வாழ்க்கைன்றது வந்து மனுஷங்களால் வந்து ஊகிக்கவே முடியாது. வந்து அது வந்து நினச்சி கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அதனால் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது, எக்ஸசைஸ் வந்து செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மனசை வந்து ஒழுங்காக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து வாழறது தான் வந்து இந்த மனிதர்களுடைய வேலை.